எம்ஜிஆர் பிறந்த நாளைக்கு, ஜெயலலிதா பிறந்த நாளைக்கு, காமராஜர் பிறந்த நாளைக்கு, மகாத்மா காந்தி பிறந்த நாளைக்கு யாராவது போய் இந்தியன் நேஷனல் கவுன்சிலிங்ல போய் பார்லிமெண்ட்லயோ சட்டசபையிலயோ எந்த அரசியல்வாதியாவது இவர் பிறந்த நாள் சாப்பாடு போட்டீங்களா, அவரு ஃபங்க்ஷன் நடத்துறாரு, அவரோட இனாகிரேஷன் சாப்பாடு போட்டீங்களா கேட்டீங்களா? அதை கேட்கல. இங்க யூடியூப் ட்ரெண்டிங்க்கும் சோசியல் மீடியா சப்ஸ்கிரைபருக்கும் தான் நீங்க கேள்வி கேட்கறீங்க. நீங்க இருக்கும்போது நடக்காத ஒரு விஷயம் நீங்க இல்லாத போது நடந்தது. அதை நீங்க பாத்துருக்க வாய்ப்பு இல்ல. நாங்கெல்லாம் இருக்கிறோம். நாங்கெல்லாம் நேற்று ராத்திரி எல்லாருமே அரசியல் தலைவர்கள் நீங்க பேசுறது. ஆமா, ஆனா இங்க நடக்கிறது சினிமா. இது சினிமா யார் சொன்னா? இது சினிமா, இது வரலாறு. நான் தான் சொல்றேன் இது வரலாறுன்னு. ஏங்க இது வரலாறுங்க. உங்களுக்கு தான் இது சினிமா தம்பி. பாரு ஆனா கேள்வி கரெக்ட்டா கேளுங்க. இது வந்து நான் இப்ப கடைசி இந்த அரசியல் சொல்றாங்கன்னாங்கல்ல, அது மேடையில வந்து அவங்க பொண்ணே பேசினாங்க. சரியா? இந்த படம் பேசினாங்க. இதுக்கு உங்க ரிப்ளை என்ன? அதான் நான் கேக்குறேன். அதான் ஒரே ரிப்ளை. சரியா? அதாவது தமிழ்நாட்டுல வந்து கேளுங்க, தமிழ்நாட்டுல வந்து 1 லட்சம் சோசியல் மீடியா இருக்கலாம், 1 லட்சம் பேர் மீம்ஸ் போடலாம், 1 லட்சம் பேர் மத்தவங்களை விமர்சனம் பண்ணலாம். அதுக்கு உரிமை இருக்கு. 1 லட்சம் பேர் விமர்சனம் பண்ணலாம். ஆனா கடைசியா ரேஸ்ல 100 குதிரை ஓடினாலும் ஜெயிக்கிறது ஒரே குதிரை தானே. நீங்க எங்க போனாலும் ஏத்துறது தேசிய கொடி தானே. நீங்க எங்க நடிச்சாலும் படம் பார்க்க வருது, தலைவர் படம் பார்க்க வருது தானே. அவங்க மன வருத்தத்தை அவங்க சொன்னாங்க. அதுல ஒண்ணும் கருத்து வேறுபாடு இல்லை. ஏங்க பறக்கிற கொசுக்கெல்லாம் பதில் சொல்லியிருந்தா நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியுமாங்க? பறக்கிற கொசு பச்சா டாடா கொளுத்துங்க. ஏன் தலைவர் பேர் விமர்சனமா பாக்குறீங்க? புரியுதுங்களா? எந்த ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்லயும் இந்த மாதிரி நடந்தா அங்க சாப்பாடு போட்டீங்களா, இங்க சாப்பாடு போட்டீங்களா அப்படின்னு நீங்க மீடியா கேக்குறீங்க. அதை கேட்காதீங்க. நீங்க வந்து கரெக்டா படம் முடியும் போது தான் வரீங்க. நாங்க நேத்துல இருந்து கோவில் கும்பாபிஷேகம் மாதிரி இங்க உட்காந்துக்கிறோம். புரியுதா? கோவில் கும்பாபிஷேகம் எங்களுக்கு. உங்களுக்கு அது சினிமான்ற ஒத்த வார்த்தை. ஏன்னா இன்னைக்கு சாயங்காலம் யூடியூப்ல போட்டு அதை ட்ரெண்டிங் பண்ணுவீங்க. அதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க. நாங்க அதுக்கு வரலங்க. நாங்க கேளுங்க, இல்லன்னா இன்னும் பயங்கரமா பேச ஆரம்பிச்சிருவோம். நாங்க அர்ச்சனை பண்ணணும்னு சொல்றீங்கல்ல, அதனாலதான் அந்த அபிஷேகம் கொடுத்தாங்க. அன்னதானம் பண்ணோம். அதான் சொல்ல, அன்னதானம் கண்டிப்பா பண்ணோம். நீங்க இல்லையே. இப்போ நீங்க நீங்க 1 லட்சம் பேர் இருக்கீங்க. 1 லட்சம் பேர் கண் பார்வைக்கு படுற மாதிரி நாங்க அன்னதானம் பண்ண முடியாது. 1 லட்சம் பேர் திருப்திப்படுத்த மாதிரி யாரும் வாழவும் முடியாது, யாரையும் பிடிக்கவும் முடியாது. புரியுதுங்களா? நாங்க பண்ணும்போது நீங்க இல்லையே. இன்னைக்கு பாருங்க. ஆமாங்க. ஏங்க கோவிலுக்கு வந்துட்டா சாமிக்கு மாலை போடுற, ஜல்லிக்கட்டு காலுக்கு வந்து காலையை அடக்குற, எலி பிடிக்க வந்தா என் பூனையை உள்ள விடுற, இதுக்கெல்லாம் என்ன பதில்? அந்த மாதிரி சினிஃபீல்டு இந்திய திரையுலகத்தில் தலைவர்கள் எவனுமே வரமாட்டானாங்க. இதுதானே உண்மை. கூட நடிக்கிற டிக்கெட் பற்றிலாம் நாங்க பேசவே மாட்டோம். தலைவர் செருப்பை மட்டும் கழிச்சு விட்டாருன்னா அதே 200 நாள் பார்ப்போம். நாங்க அதுக்குன்னே அவதாரம் எடுத்து வச்சிருக்கோம். நாங்க சொல்லுங்க சார். தலைவா எங்களுக்கு பிடிச்சிருக்காங்க கேட்க தலைவா. இந்த 2 கண்ணு இயற்கையை ரசிக்கிற இதையும் நல்ல மெசேஜை ரசிக்கிற ஒரு சக்தியை ஆண்டவன் கொடுத்தான்னா இந்த படத்தை பிடிக்காதவங்க இருக்க முடியாது. குருடனா இருக்கவங்க கூட காதால கேட்டு இந்த படத்தை 100 நாள் ஓட்டுறதுக்கு ரெடியா இருக்கான் தலைவா. அந்த அளவுக்கு இருக்கான் தலைவா. சார் அங்கிள பேர் வச்சு கூப்பிடாதீங்க, தீக்குளிச்சிடுன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இனிமேல் தலைவர் தான் கூப்பிடணும். கூகுள்ல தலைவர் தானே போடுறான். நீங்க ரஜினி ரஜினி இருக்கீங்க. அப்ப நான் யாரு? இனிமேல் நாங்கெல்லாம் ஃபேன்ஸ் கிடையாது, அதையும் தாண்டிட்டோம். முரட்டு பக்தர்கள். ஆமா, முரட்டு பக்தர்கள். நாங்க வந்து ஜல்லிக்கட்டுக்கு காலை அடக்க மாட்டோம். என் தலைவன் காலுங்க ஒண்ணு கிடப்போம். அதுக்குதான் எங்க வாழ்க்கையே பிறந்திருக்கு. நாங்க இடத்துக்கு போறோம். அதான் தலைவா, ரேஸ்ல 100 குதிரை ஓடுற மாதிரி ஒரு கூட பின்னாடி தோத்து போற குதிரை எல்லாம் பல விதமான கமெண்ட்ஸ் மீம்ஸ் எல்லாம் கூகுள்ல போடும். அதை வச்சு ஒரு பொண்ணா பிறந்தவங்க அப்பா மேல இருக்க பாசத்தை சொல்றாங்க. இந்த மாதிரி விமர்சனங்களை வளர்ந்தவன் தான் தலைவன். புரியுதுங்களா? இன்னைக்கு அரசியல் கட்சியா இருக்கட்டும், சமுதாய புரட்சியா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், ஒரு விமர்சனம் இருந்தா தான் அவர் வளர முடியும். அப்ப அவரே தானே சர்ச் பண்ணிட்டு இருக்க. அதனாலதான் கூகுள் சுந்தர் பிச்சைய தலைவர்னா அவர் படம் மட்டும் தான் வந்திருக்கு. நீங்க ஒண்ணு யார் வேணாலும் போடுங்க, இந்திய திரையுலகத்துல உலக திரையுலகத்திலே போடுங்க, தலைவர் படம் மட்டும் தான் வரும், யாருக்குமே வராது. படத்துல வந்து பேசுறாரு. படத்துல ஆமா ஆமா அயோத்தி அட்டன் பண்ணாரு. இங்க ஹைதராபாத்ல குறிப்பிட்ட போய் லால் சலாம் வலைக்கும் சலாம்ன்றாரு. அதுக்கு என்ன சொல்றீங்க? ஏங்க ராமரை கும்பிட்டதை கேக்குறீங்க, ஹைதராபாத்ல போய் லால் சலாம் வலைக்கும் சலாம் அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னாரு? உங்க குடும்பத்துல எல்லாம் சாந்தி அடையணும், லால் சலாம்னா வலைக்கும் சலாம்னா நாங்களும் உங்க சாந்தியை பெறணும்னு சொன்னாரு. அதை பத்தி எதுவும் சொல்லியே. ஒரு பக்கத்தை மட்டும் விமர்சிக்காதீங்க, 2 பக்கமும் பாங்க. உடம்புல உறுப்பு இருந்தா ஒரு கை லெப்ட் ரைட்னு இருக்கும், கால் இருந்தா லெப்ட் ரைட் இருக்கும், கண்ணு இருந்தா லெப்ட் ரைட் இருக்கும். அந்த மாதிரி இந்துவும் இருக்கும் முஸ்லீம் இருக்கும், 2 ஒத்துமை தானுங்க. அந்த ஒத்துமையை அதிகமா மெசேஜ் பண்ணுங்க. நீங்க தான் மீடியாக்காரங்க தான் அதிகமா போடணும். இதை இந்த மாதிரி மெசேஜ் இது வரைக்கும் அமெரிக்காவா இருக்கும், கனடாவா இருக்கட்டும், சவுத் ஆப்பிரிக்கா இருக்கட்டும், எந்த சினி ஃபீல்டில் இருக்கணும் இவ்வளவு தைரியமா இந்த கேரக்டர் நடிச்சு இது வரைக்கும் வரலாறே கிடையாது.
இது வரைக்கும் வரலாறே கிடையாது. இந்த வரலாறை வந்து மைல்கல்லாம் பதிச்சவர் அவர். அதனால்தான் 10th சிபிஎஸ்சி சிலபஸ்லயும் +2 சிபிஎஸ்சி சிலபஸ்லயும் போட சொல்லி கல்வித்துறை அமைச்சரை வந்து கோரிக்கை கொடுக்கலான்ட்டு நுங்கம்பாக்கம் நோக்கி எங்க பயணம் போகுது. அதுக்கு முன்னாடி போயஸ் கார்டன் உருண்டு போய் அங்க பிரச்சனை, அதான் திருப்பதியில தான் அங்க பிரச்சனை. பக்கத்துல இருக்கவங்களே வந்து அவங்க தலை ஃபேன்ஸ் எல்லாம் வந்து வராங்கன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. அது யூடியூப் மீம்ஸுங்க, யூடியூப் ட்ரெண்டிங்காக பண்ணது. அது ஏற்கனவே செட் பண்ண தானே, நீங்களா செட் பண்ண தானே, புரியுதுங்களா? ரேஷன் இருந்தா 100 குதிரை கூட ஓடதாங்க செய்யும். ஜெயிக்கிறது நம்பர் 1 தானேங்க. சிகரெட்ல 100 சிகரெட் விற்கும், கோல்ட் பேக்கிங் தானே காஸ்ட்லி ஆகுது. ஏன்னு போய் கேட்குறீங்களா கடையில? கபால 5 ரூபா கொடுத்து வாங்கி புரியல. நான் என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அந்த சிகரெட்டே தலைவர் விடுற புகை இருக்கு பார்த்தீங்களா, அது மேகமா போய் ஆவியா ஏறி இயற்கையா வந்து மக்களுக்கு மழை தருது. அவர் ஊர்ற சிகரெட் புகை தான். தேவனே வந்து அங்கேருந்து ஆசிரிக்கிறான், தேவலோகம் செஞ்சிருக்கேன். அந்த மாதிரி அதான் ஏற்கனவே சொன்னேன், நின்னா பொதுக்கூட்டம், நடந்த ஊர்வலம், படுத்தா பந்து. புரியுதுங்களா? ஹைதராபாத்ல குதுப்பினாரு, என் தலைவனை தைரியம் தான் முறைச்சிப்பாரு. அவங்க பொண்ணு அப்பாவை டைரக்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருந்தது? யாரு? அவங்க பொண்ணு நாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டோங்க. தலைவர் காலை மட்டும் அமிச்சிங்கன்னு வச்சுங்களேன், 2.5 மணி நேரம் உட்காந்து டெய்லி நாங்க உள்ள படம் பார்க்குறவங்களே ஷூ சாக்ஸ்லாம் கட்டி கை கட்டி தான் படம் பார்த்தோம். இன்னும் உள்ள போன உடனே பக்தி வருது இல்ல, தலைவரை பார்த்த உடனே பக்தி வருது. அதுக்கப்புறம் நாங்க கோவில் உள்ள கடவுளை பார்க்க போயிட்டு, கடவுள் பக்கத்துல அபிஷேகம் பண்ணாங்களா, பால் அபிஷேகம் ஊத்திச்சா, தண்ணி ஊத்திச்சாலாம் பார்க்கறதுலாம் நேரம் கிடையாதுங்க. நாங்க உள்ள போயிட்டாலே சாமி கும்பிட போவோம். ஆனா அவங்க வீட்டுல சாமி தரிசனம் கொடுக்க மாட்டாங்க. அவர் வீடு இல்லைங்க, கோவில். அவர் வீடு வீடுன்னு சொல்லாதீங்க, தேவையில்லாம ஸ்டேஷன்ல லோக்கல் ஸ்டேஷன்ல ஃபைன் கட்ட வேண்டியது இருக்கும். வீடு இல்ல, கோவிலுங்க. எத்தனை வாட்டி சொல்றது நானு? சரி, ஆஸ்கார் நீங்க இன்னும் ஆஸ்கார் அப்படி உருட்டி அப்படி தூக்கி போட்டு இங்க வச்சோம்னா அமெரிக்கால போய் ட்ரம்ப் மூஞ்சில விழணும். இப்ப இந்த படத்துக்கு என்ன அவார்டு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? இதுக்கு அவார்டே கிடையாது, இனிமேல் கண்டுபிடிக்கணும். இனிமேல் உலக கவுன்சிலிங், நேஷனல் கவுன்சிலிங் இருக்கு பாத்தீங்களா, சிலிபீல்டு, அவன் இனிமேல் கண்டுபிடிக்கணும். ஒலிம்பிக்கா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், எந்த டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஆளா இருக்கட்டும், இனிமேல் தலைவருக்கு அவார்டே கொடுக்க முடியாது. தலைவர் படத்தை ஒண்ணு அவார்டா எல்லாருக்கும் கொடுக்கலாம். யாருக்கு? மைக் டைசனு, டைட் ப்ரூஸ்லி, ஜோ பிடன், அவங்களுக்கே கொடுக்கலாம். இல்ல இனிமேல் அவங்க வந்து அவங்க நாட்டு கொடியை குத்தி கூடாது நெஞ்சில. தலைவன் படத்தை லால் சலாம் குத்திடணும். அடுத்து தலைவருக்கு அவார்டு கொடுத்தா யாரு? தலைவரா என்ன தலைவா கேள்வி? நான் ஏற்கனவே தலைவர்னா அவர் ஒருத்தர் தாங்க. நீங்க அந்த மாதிரி கேள்வியே கேட்காதீங்க இனிமே. தலைவா ஒரே கேள்வி கேட்காதீங்க அவருக்கு. உங்களுக்கு பாருங்க, இங்க வந்த மீடியாக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், நீங்களே உங்க கூகுள்ல போடுங்க. வேற எவன் படமாவது காமிச்சிச்சுன்னா நான் இந்திய குடியுரிமை ரத்து பண்ணிடுறேன், நான் எல்லாரும் போயிடுறேன். உங்களுக்கு அதுக்கு தில்லுக்குதா? கூகுள்ல போடுங்க தலைவர் யார் படம் வருதுன்னு. திருப்பதி எதுக்கு போறீங்க? இல்ல திருப்பதிக்கு பெருமாள் பார்க்க தானே போறீங்க. பெருமாள் மாதிரி வேற ஒருத்தர் இருப்பாரு நம்புவீங்களா? திருச்செந்தூர்ல முருகரு, நிறைய முருகன், ரோகிணியில ஜெயிலரு, அதாங்க நிறைய முருகர். திருச்செந்தூர்ல முருகரு, ரோகிணியில ஜெயிலரு, நிறைய. அதான் 100 குதிரை ஓடலாங்க ரேஸ்ல, ஜெயிக்கிறது 1 குதிரை. சொல்லுங்க. அதான் சொல்றேன், படம் இல்ல மக்களுக்கு ஒரு பாடம்னு. இன்னில 100 நாள் அர்ச்சனை டிக்கெட். இது வந்து சினிமா டிக்கெட் கிடையாது, அர்ச்சனை டிக்கெட். நாங்க போர்டே எடுத்து வச்சிருக்கோம், திருப்பதி மாதிரி, வே டு ஸ்பெஷல் தர்ஷன், வே டு ரஜினிகாந்த் டெம்பிள். சரிங்க. இப்ப யாருல சொன்னது? இல்ல நீங்க வந்து பாத்தீங்களா? இல்ல நீங்க பாத்தீங்களா? அதாவது பாத்தீங்களா? ஏங்க நாங்க பண்ணாததே கிடையாதுங்க. அப்ப நீங்க உங்களுக்கு சின்ன வயசு தலைவா தலைவா வாட்டர் பாட்டில் காலையில சாப்பாடு இல்ல கேள்வியே தப்பா இருக்கு. ஒரு நிமிஷம், நீங்க தலைவர் பிறந்த நாளைக்கு அன்னதானம் கொடுக்கலன்னு சொல்றீங்களா? நீங்க எவ்வளவு நேரம்